தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை சீர்காழியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சீர்காழி, கொள்ளிடம், மாதானம், செருகுடி, கார்குடி, திருமுல்லைவாசல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை. காப்பீட்டுத் தொகை முழுவதும் கட்டி தொடர் நட்டத்தை மட்டும் சந்தித்து வருவதாக விவசாயிகள் புலம்புகின்றனர். காப்பீட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படும் முழுமையான இழப்பீடு வழங்காமல் ஏமாற்றி வருவதாகவும் தொடர்ந்து விவசாயத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுவதாக கூறியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த எருக்கூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வந்த அமைச்சர் வெங்கட்ராமனை சூழ்ந்து கொண்ட விவசாயிகள் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வரோம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களுக்கு சரியான அந்த இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தரதே இல்லை. இதனால் இங்கே சீர்காழி பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுமே மிகுந்த வேதனையில் இருக்கிறோம். இன்சூரன்ஸு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக அதை ஏதாவது கேட்டோம்னா விவசாயத்துறையிலேருந்தும் எந்த விதமான பதில் சொல்கிறதில்ல. கேட்டால் நீங்கள் புள்ளியியல் துறை கேளுங்க, இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி எங்களை விவசாயிகளை இரட்டிப்பு செஞ்சு எங்களை அலக்கடிக்க தான் விட்றாங்களே ஒழிஞ்சு நகை நட்டு வச்சு நாங்கள் பணத்தை கட்டுறோம். பட் எங்களுக்கான இழப்பீட்டு தொகை இதுவரைக்கும் கிடைக்கல. மயிலாடுதுறை சீர்காழியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சீர்காழி, கொள்ளிடம், மாதானம், செருகுடி, கார்குடி, திருமுல்லைவாசல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை. காப்பீட்டுத் தொகை முழுவதும் கட்டி தொடர் நட்டத்தை மட்டும் சந்தித்து வருவதாக விவசாயிகள் புலம்புகின்றனர். காப்பீட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படும் முழுமையான இழப்பீடு வழங்காமல் ஏமாற்றி வருவதாகவும் தொடர்ந்து விவசாயத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுவதாக கூறியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த எருக்கூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வந்த அமைச்சர் வெங்கட்ராமனை சூழ்ந்து கொண்ட விவசாயிகள் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வரோம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களுக்கு சரியான அந்த இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தரதே இல்லை. இதனால் இங்கே சீர்காழி பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுமே மிகுந்த வேதனையில் இருக்கிறோம். இன்சூரன்ஸு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக அதை ஏதாவது கேட்டோம்னா விவசாயத்துறையிலேருந்தும் எந்த விதமான பதில் சொல்கிறதில்ல. கேட்டால் நீங்கள் புள்ளியியல் துறை கேளுங்க, இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி எங்களை விவசாயிகளை இரட்டிப்பு செஞ்சு எங்களை அலக்கடிக்க தான் விட்றாங்களே ஒழிஞ்சு நகை நட்டு வச்சு நாங்கள் பணத்தை கட்டுறோம். பட் எங்களுக்கான இழப்பீட்டு தொகை இதுவரைக்கும் கிடைக்கல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.